விடை பெற்றார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் கிங்காக வர வேண்டும் என்று நினைப்பேன். அதனால தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதி ராஜா தன்னை இழக்க மாட்டார். என் இனிய தமிழ் மக்களை சொல்லுங்க. இனிய தமிழ் மக்களே, உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகிட்டாங்க இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. இந்த அதிதுயர செய்தி ஒட்டுமொத்த திரை உலகம் மட்டுமே இல்லாம தமிழகத்தையே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. திரைப்படம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பாடத்தை எடுத்தவர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. ஆரம்பத்துல உதவி இயக்குனரா பணியாற்றிட்டு இருந்தாரு. இவரு 16 வயது நிலை திரைப்படம் மூலமா தான் இயக்குனரா தமிழ் சினிமாவில அறிமுகமானார். 1941 ஜூலை 17 தேனி மாவட்டத்துல பிறந்தவர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். இவருடைய இயற்பெயர் சின்னசாமி. இவரு சினிமா மீது கொண்ட ஆர்வம் காரணமா, தீரா காதல் காரணமா சென்னைக்கு வந்தாரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்காரு. அது மட்டுமே இல்லாம உதவி இயக்குனரா பணியாற்றிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல இவருக்குமே இயக்குனர் பதவி கிடைக்கிறப்போ 16 வயது நிலை அப்படின்ற படத்தை இயக்கினாரு. இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி படமா அமைஞ்சது. அதுக்கப்புறமா கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு, மண் வாசனை, இந்த மாதிரியான தொடர்ந்து அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்தாரு. அது மட்டுமே இல்லாம தன்னோட தாயாரின் பெயரில கருத்தம்மாள் அப்படின்ற படத்தை இவர் இயக்கியிருந்தாரு. இந்த படம் பெண் சிசு கொலைக்கான தடுப்பு முறைகளை ஒரு விதையா விதைச்ச படம்னு கூட சொல்லலாம். அந்த காலங்கள்ல பெண் சிசுக்களை எப்படிலாம் கொலை பண்ணாங்க, எந்த மாதிரிலாம் பெண்களை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு காட்சிகளை படமாக்கி மக்களுக்கு கொடுத்தாரு. இவரோட படங்கள்ல எல்லாமே மண் வாசனை கண்டிப்பா இருக்கும். சினிமாக்களை கிராமத்துல போய் கேமரா மூலமா படம் பிடிச்சு அதை திரையில கொண்டு வந்தவர் தான் பாரதி ராஜா அவர்கள். இவரு நிறைய ஹீரோயின்களை உருவாக்கி இருக்காரு. குறிப்பா இவரு அறிமுகப்படுத்தப்படக்கூடிய ஹீரோயின்களுக்கு ர ரா இந்த மாதிரி எழுத்துக்கள்ல தான் பெயர் இருக்கும். குறிப்பா கிழக்கே போகும் ரயில் படம் மூலமா ராதிகா அவர்களை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா ராதிகா அவர்கள் தமிழ் சினிமாவில ஒரு முன்னணி நடிகையா ஜொலிக்க ஆரம்பிச்சாங்க. சினிமா அப்படின்னா என்னதுன்னே தெரியாம வந்த நிறைய நடிகைகள் இவர் மூலமா வாழ்க்கை பெற்று பெரிய முன்னணி நடிகையா வளம் வந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ராதிகா, ரேவதி, ராதா, ரேகா இப்படின்னு வரிசையா நிறைய பேரை சொல்லிட்டு போகலாம். இவங்க எல்லாருக்குமே ஆரம்ப விதை போட்டது யார் அப்படின்னா இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தான். இவர் படங்கள் மட்டுமே இல்லாம தெக்குத்தி பொண்ணு அப்படின்ற சீரியல்லையும் இயக்கி இருந்தாரு. உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா அப்படின்ற இவரோட குரல் கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையா இருக்கும். அதுலயே மண் வாசனை தழும்பும் அப்படின்னு சொல்லலாம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். இவரு படங்கள் மட்டுமே இல்லாம தெக்குத்தி பொண்ணு அப்படின்ற சீரியல்லையுமே மண் வாசனையை தான் வெளிக்கொண்டு வந்திருந்தாரு. இவருடைய அநேக படங்கள் எல்லாமே கிராமத்து கதைக்களங்களை கொண்டதா தான் இருக்கும். அதுல சொல்லிக்கிட்டே போகலாம். கிழக்கே போகும் ரயில், முதல் மரியாதை, வேதம் புதிது, புதுநெல்லு புதுநாத்து, இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்களை கொடுத்து நிறைய பேரோட வாழ்க்கையில ஒளி ஏற்றி வச்சிருந்தாரு. கடந்த சில மாதமா உடல்நலக்குறைவு காரணமா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் அவதிப்பட்டுட்டு வந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இவருடைய மகன்னு கூட சொல்லலாம். இவருடைய மகனுமே கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி காலமாகிட்டாங்க. அவர் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், மனோஜ். இவருமே ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காரு, இயக்கமும் செஞ்சிருக்காரு. இவரு அறிமுகமான திரைப்படம் தான் தாஜ்மஹால். இவரு தன்னோட மகனை கதாநாயகனா அறிமுகப்படுத்தின படமும் கூட தாஜ்மஹால் தான். எஸ், பாரதி ராஜா அவர்கள் தன்னோட மகனை கதாநாயகனா அறிமுகப்படுத்தின படம் தாஜ்மஹால். இந்த படமும் பெரிய அளவுல ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு திரைப்படமா அமைஞ்சிருந்தது. இதுல இவர் அறிமுகப்படுத்தின ராதிகா, ரேவதி இவங்களையுமே நடிக்க வச்சிருந்தாரு. இவங்களோட நடிப்புமே பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. எப்படி
மண் வாசனை திரைப்படம் ரேவதிக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சோ அதே மாதிரிதான் கிழக்கே போகும் ரயில் திரைப்படம் ராதிகாவுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. இவங்களுக்கு மட்டுமே இல்லாம ராதா, ரேவதி, ரஞ்சிதா இந்த மாதிரியான நடிகைகளுக்குமே இவர் இயக்கிய முதல் படம் வெற்றி படமா அமைஞ்சதுனால அடுத்தடுத்து அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. அது மூலமா தமிழ் சினிமா மட்டுமே இல்லாம மற்ற மொழி படங்கள்லயுமே இவங்க முன்னணி நடிகைகளா வலம் வந்தாங்க. இவங்களுக்கு மட்டுமே இல்லாம கார்த்திக், நெப்போலியன் மாதிரியான ஹீரோக்களுக்குமே இவர் தான் அடித்தளம் அமைச்சு கொடுத்தாரு. இவரோட படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்குமே அடுத்தடுத்து நிறைய படங்கள் வெற்றி படங்களா அமைஞ்சி முன்னணி நடிகர்களா வலம் வந்தாங்க. மனோஜ் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. சோ இந்த ஒரு சோகத்துல இருந்து பாரதிராஜா அவர்களால மீண்டு வரவே முடியல. ஏன்னா தன்னோட மகன் மேல அவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருந்த அவரால தன்னோட மகனோட இழப்பை தாங்கிக்கவே முடியல. அந்த மீளா துயர்ல இருந்த பாரதிராஜா அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா அவருடைய மகன் இறப்புக்கு அப்புறமா அவரால் எந்த ஒரு வேலைகள்லையுமே முழுசா ஈடுபட முடியல. வீட்லயே இருந்தார்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவரோட நினைப்பிலேயே இருந்ததுனால, மனோஜ் அவர்களுடைய நினைப்பிலேயே பாரதிராஜா அவர்கள் இருந்ததுனால அவருக்கு ரொம்ப மனசெலவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம உடல் ரீதியாகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. இதுக்காக மருத்துவமனைகள்லயுமே சிகிச்சை பெற்றுட்டு வந்தாரு. ஒரு கட்டத்துல உடல் ரொம்பவே மோசமான நிலையில சிகிச்சை பெற்றுட்டு வந்தாரு. ஆனா நல்வாய்ப்பா அந்த சமயத்துல அவருக்கு சிகிச்சை பலனடிச்சதுனால வீடு திரும்பினாரு. இதுக்கப்புறமா வீட்டிலேயே ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுரை கூறி இருந்தாங்க. அதன் அடிப்படையில தான் வீட்டுல இருந்தே பாரதிராஜா அவர்கள் தன்னோட சிகிச்சையுமே பெற்றுக்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு. இவரு வயது முதிர்வுக்கு அப்புறமா படங்கள் இயக்கிறத தாண்டி சில படங்கள்லையுமே நடிச்சுட்டு வந்தாரு. சோ இவரு இயக்கம் மட்டுமே இல்லாம நடிப்புலையுமே தான் யார் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துலதான் இவரோட வாழ்க்கையில ஒரு துயரமான சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மகனோட இழப்பு. ஏன்னா தன்னோட மகனுக்காக படங்களை இயக்கி அவருக்குமே ஒரு வாய்ப்புகளை தேடி கொடுத்தவர் தான் பாரதிராஜா அவர்கள். இப்போ இவரோட மகன் இல்லை அப்படின்ற செய்தியை அவரால் ஏத்துக்க முடியாம அதே நினைப்புல இருந்து மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வீடு திரும்பி இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா ராதிகா அவர்கள் தாய்க்கிழவி படத்துல நடிச்சிருந்தாங்க. சோ இந்த படத்தோட டைம்ல பாரதிராஜா அவர்களை ராதிகா அவர்கள் சந்திச்சு வாழ்த்து பெற்றுட்டு வந்தாங்க. உனக்கு கண்டிப்பா இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கும்னு கூட பாரதிராஜா அவர்கள் வாழ்த்தி வழி அனுப்பி வச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அறிமுகப்படுத்தின ஒரு நடிகை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அப்படின்னு பெருமைப்பட்டவர் தான் பாரதிராஜா அவர்கள். சோ இந்த நிலையில தான் அவரு உடல்நலக்குறைவு காரணமாகவும் வயது முதிர்வு காரணமாகவும் வீட்டிலேயே காலமாகிட்டாங்க. இந்த ஒரு செய்தி ஒட்டுமொத்த திரை உலகையுமே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. அவங்க மட்டுமே இல்லாம தமிழகத்தையே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. ஏன்னா இவரை பிடிக்காதவங்கன்னு சொல்லி யாரையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கிராமத்துல உள்ளவங்களுக்கு இவரை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா பாரதிராஜா ஐயா அவர்கள் இயக்கக்கூடிய படங்கள் எல்லாமே கிராமத்து கதைக்களங்கள் இருக்கிறதுனால அப்படி கிராமத்து வாழ்க்கையை கண் முன்னாடி கொண்டு வந்துடுவாரு. கிராமத்து சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும், அங்க இருக்கக்கூடியவங்களோட வாழ்க்கை முறை, எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், எந்த மாதிரியான குடும்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறத தன்னோட காட்சிகளால திரையில கொண்டு வந்தவர் தான் பாரதிராஜா அவர்கள். இதனால நிறைய பேருக்கு இவரை ரொம்பவே பிடிக்கும். இவரோட மறைவு எல்லாத்தையுமே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. இவரோட மறைவுக்கு நிறைய பேர் நேரில் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இரங்கலையுமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நடிகை குஷ்பு, முதலமைச்சர் விஜய், அதுக்கப்புறமா இளையராஜா அவர்கள், கங்கை அமரன் அவர்கள், இவங்க எல்லாருமே நேரிட போய் அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. தமிழக அரசு சார்பில் முழு அரசு மரியாதையுமே இவங்களோட இறுதி சடங்குக்கு கொடுக்க இருக்கிறாங்க. சோ இந்த ஒரு துயர செய்தி ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு. ஏன்னா இவருடைய இடத்தை யாராலையுமே நிரப்ப முடியாது அப்படிங்கிறது தான் முற்றிலுமான உண்மையா இருந்துகிட்டு இருக்குது. திரைப்படங்களை இப்படிதான் இயக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடம் எடுத்தவரை இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் தான். சோ இப்படிதான் குஷ்பு அவர்களுமே தன்னோட இரங்கல் குறிப்பிட்டிருக்காங்க. வைகோ அவர்கள், அதுக்கப்புறமா இப்படி நிறைய பேர் நேரில அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இவர் மூலமா பயனடைஞ்ச
நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே நேரிட அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அரசியல் பிரபலங்கள், திரை பிரபலங்கள் அப்படின்னு எல்லாருமே அஞ்சலி செலுத்துறாங்க. பொதுமக்களுமே நேரில் அஞ்சலி செலுத்துறாங்க. கோடிக்கணக்கான ரசிகர்களோட இதயத்துல இடம் பிடிச்ச பாரதி ராஜா அவர்களுடைய இழப்பு யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்குது. இவர் மறைந்தாலும் இவர் தமிழ் சினிமாவுக்கு ஆற்றிய பங்கும் கொடுத்த காவியங்களுமே என்றுமே காலத்தால அழியாம நிலைச்சு நிற்கும் அப்படின்னு தான் நாம சொல்லணும்.